உலகத்துல ஏதோ ஒரு மூலையில போர் நடந்தா நமக்கு என்ன, அது நம்ம லைஃப் எப்படி அஃபெக்ட் பண்ணும்னு இருந்தோம்ல, இப்ப எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுசுமே எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடா தான் இருக்கு. எல்பிஜி கேஸ், பெட்ரோல்லாம் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருக்கு. பட் யாருமே பேனிக் ஆகாதீங்க, இதுக்கான சொல்யூஷன் வந்துடுச்சு. என்ன சொல்யூஷன் நான் வீடியோ எண்டிங்ல சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஈரான் கச்சா எண்ணெய் உலக சந்தைக்கு வர அந்த கடல் வழி, சின்னதா இருக்க அந்த கடல் வழியை அடைச்சிட்டான். சரி, அவன் கச்சா எண்ணெய் வர வழி அடிச்சுட்டா நமக்கு ஏன் கேஸ் தட்டுப்பாடா இருக்குன்னு கேட்டா, கச்சா எண்ணெயோட பை ப்ராடக்ட்ஸ் தாங்க இந்த எல்பிஜி கேஸ் எல்லாமே. சரி, ஈரான் இப்படி பண்ணிடுச்சு, நீங்க அது வரைக்கும் ரஷ்யா கிட்ட இந்த கச்சா எண்ணெயை வாங்கிக்கன்னு அமெரிக்கா ஒரு 30 நாள் டைம் கொடுத்துச்சு. ஆனா ரஷ்யா இது தாண்டா சமயம், இப்பதாண்டா பிரைஸ் ஏத்தணும்னு இந்த பிரைஸ்ல தான் வாங்கணும்னு டாக்ஸ் எல்லாம் ஏத்திட்டாங்க. அதனால நம்ம அங்கிருந்த வாங்க முடியல. இதுல முதல்ல அடி வாங்கினது எல்லாம் ஹோட்டலுங்க தான். அவங்களுக்கு சரியான சிலிண்டர் சப்ளை வராததுனால நிறைய ஹோட்டலுங்க மூடிட்டாங்க. நிறைய ஹோட்டல்ல அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும்தான் சேல் பண்றாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு. டெலிவரி பாய்ஸ்ல இருந்து உணவு பொருள் ஏற்றுமதி பண்ற டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. யாருனாலையும் சிலிண்டர் புக் பண்ண முடியல. எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி அதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருமே பேனிக் ஆகி மக்கள் எல்லாருமே ஒரே டைம்ல பெட்ரோலை சேவ் பண்ண நினைச்சு இப்ப பெட்ரோல் பங்க்லயும் பெட்ரோல் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குங்க. இந்த சிஎன்ஜி கேஸ் மூலியமா ஓடுற ஆட்டோ, கால் டாக்ஸி எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. எதனால இந்த ஒரு சடன் பேனிக், இவ்வளவு பெரிய பற்றாக்குறைன்னு பார்த்தா, இந்த பெட்ரோல், டீசல், எல்பிஜி கேஸ் எதுவுமே நம்ம இந்தியா டைரக்டா உற்பத்தி பண்ணவே இல்லைங்க. மொத்தமா நம்ம மத்த நாடு கிட்ட டிபெண்ட் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அவங்க இந்த சோர்ஸை ஸ்டாப் பண்ணதுனால நம்மளால வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து இதை உற்பத்தி பண்ண முடியல. இந்த ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன்ல தான் டெக்னாலஜி கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணியிருந்தா அது நம்மள எப்படி கவுத்து விடுன்றத நல்லா புரிஞ்சுக்க முடியுதுல. ஒரு காலத்துல எல்லாருமே சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் தான் வண்டி, கார்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரியான கிரைசிஸ் வந்துருந்துச்சுன்னா யாருமே கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் எல்லாருமே சைக்கிள் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் விறகடுப்புல தான் சமையல் செஞ்சுட்டு இருந்தோம். பரிமாண வளர்ச்சி அடைஞ்ச பின்னதான் நம்ம எல்பிஜி கேஸ், ஸ்டவ்வுக்கு மாறணும். இப்பெல்லாம் கிராமங்கள்ல கூட பெரும்பாலான மக்கள் விறகடுப்புலாம் யூஸ் பண்றது இல்ல. எல்லாரும் எப்பவோ கேஸ் ஸ்டவ்க்கு மாறிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போதுதான் எல்லாருக்கும் இந்த விறகடுப்போட அருமையா புரியுதுங்க. இயற்கையை சார்ந்த பொருள்கள் மட்டும்தான் நமக்கு எப்பவுமே நிரந்தரம். இப்போவாச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்ப லேட்டஸ்டான நியூஸ் சொல்றேன். ஈரான் இந்தியாவுக்கு திரும்பவும் கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கான அனுமதியை தந்துட்டாங்க. ஹார்மோஸ் கடல் நீரிணை வழியா இந்தியாவுக்கு ஈரான் எண்ணெய் கப்பல்களை எடுத்து செல்ல அனுமதி தந்துட்டாங்க. அதனால சீக்கிரமே நம்மளுக்கு எண்ணெய் கிடைச்சிரும். இந்த கிரைசிஸ் எல்லாம் மாறிடும் எதிர்பார்க்கப்படுது. அதனால யாருமே பேனிக் ஆகாதீங்க, எல்லாமே நார்மல் ஆயிடும். இந்த விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, என்னைக்குமே நம்ம நாட்டுல இருந்து கிடைக்கிற வளங்கள் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. இப்படி பக்கத்து நாட்டை நம்பி வாங்குற ஒரு சில விஷயங்கள் நமக்கு என்னைக்குமே சொந்தமானது இல்லை. என்னைக்கு வேணா அது முழுமையா பறிக்கப்படலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை சார்ந்த பொருள்களை மட்டுமே யூஸ் பண்ண பாருங்க.